இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீவில் ஒரு மணி வச்சு அழகான டிசைன் பார்ப்போம். இது ஒரு தோழி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரொம்பவே சிம்பிளான அந்த டிசைன் செய்கிறது. கொஞ்சம் இந்த மாதிரி மணிகளை வச்சுக்கிட்டு அதில் முழுக்கவுமே மணி வந்து சரம்லேயும் கிடைக்குது. நம்ம அந்த சரம் கூட வச்சு அதை வந்து அப்படியே வட்ட வட்டமாக போட்டிருந்தாங்க, அவ்வளவுதான். அது வந்து கரெக்டான அளவை பார்த்து போடணும். 3 லேயர் போட்டிருந்தது. ஆனால் நான் வந்து அந்த சரம் போட்டோம்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அது நெளிஞ்சு வளைஞ்சு இல்லாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி மணிகளை வச்சு போடும்பொழுது அது ரொம்பவே அழகாக இருக்கும். வெறும் மணிகளை மட்டும் கொடுக்க வேணான்றதுனால இந்த மாதிரி ஜர்தோசியை நான் கொஞ்சம் கூட தரேன். அதை வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு 3 மணி சேர்ந்த மாதிரி இருக்கிற அளவில் கட் பண்ணிக்கோங்க. அது 3 மணியோட நீளம் வர்ற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 6-7 மணி கோர்த்துட்டு இடையில இதை கோர்த்தோம்னா இன்னமும் கொஞ்சம் அது நல்ல எஃபெக்டாக இருக்கும்ன்றதுனால அது மாதிரி செய்கிறேன். இப்போ முதல்ல நம்ம சென்டர் பார்த்து ஒரு பேட்ச் ஒர்க் அதில் கொஞ்சம் தச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சென்டராக வச்சுக்கிட்டு இப்போ ப்ளவுஸோட இந்த கீழ்த்தையிலேருந்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். அதுக்கு பிறகு அந்த சென்டரில் நம்ம எதுவும் தைக்க போகிறதில்ல. அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடையாளப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு ஒரு 1/2 இன்ச்சில், இப்போ இதை 1/4 இன்ச் வச்சோம்னா அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சில் அடையாளப்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததும் ஒரு 1/2 இன்ச்சில் அடையாளப்படுத்துகிறோம். அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் சமமாக பண்ணுறோம். இப்போ அதனால் நமக்கு இந்த நடு பாகம் எதுன்னு தெரிஞ்சதுனால 2 பக்கமும் சமமாக வச்சாச்சு. இப்போ எல்லாமே உங்களுக்கு 1/2 இன்ச்சில் கேப்பில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த நடுவில் இருக்கிற கோடு நமக்கு வேண்டாம். இப்போ ஊசி நூல் எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த பாகம் கீழே இருந்து குத்தி எடுத்துட்டு இதில் உங்களுக்கு ஒரு 6-7 மணி லைனாக கோர்த்துட்டு பிறகு அந்த ஜர்தோசியும் நம்ம கோர்த்துக்கலாம். ஒரு 8 மணி கோர்த்துருக்கேன். இதையும் ஒன்றே ஒன்று கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ரொம்ப எளிமையான டிசைன் தான். ஆனால் அந்த தோழி வந்து அதை எப்படி எந்த அளவில் அதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. நூல் வந்து நல்லா நீங்கள் ஒரு ரெட்டைப்பட்ட நூலாக போட்டுக்கோங்க. ரொம்பவே சின்னதாக இருக்கும் பொழுது அதாவது ஒத்தையிலெல்லாம் போட்டிருந்தா நம்ம துவைக்கும்போது அது வந்து சீக்கிரமாக அருந்துறதுக்கு வாய்ப்பாயிடும். இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி மணிகள் கோர்க்கும்போது அல்லது வேறு ஏதாவது நம்ம பேட்ச் ஒர்க்கெல்லாம் செய்யும்பொழுது நிறைய தோழிகள் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மணி வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகிடுமான்னு கேட்குறீங்க. அந்த தங்க மணி மாதிரி இருக்கும்பொழுது அதனுடைய தோல் உறிஞ்சு அது கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கு எப்படி ஆகும்னு சொன்னால் நாம் துவைக்கிற விதத்தில் தான் இருக்குது அந்த வித்தியாசம். ரொம்ப நேரம் துணியை ஊற வைக்காதீங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சு செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த சோப்போட அந்த விஷயங்கள்லாம் இந்த மணிகளில் பட்டு அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நிறைய நேரம் ஊற வைக்காமல் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷாம்பு போட்டு கையோட நீங்கள் ஊற வைக்கிற கையோடவே அதை துவைச்சிடணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 8 மணி முதல்ல கோர்த்தேன்.
பிறகு ஒரு ஜர்தோசி வச்சேன். அது வந்து உங்களுக்கு அடையாளத்துக்காக தான் இதை நான் உங்களுக்கு இடையில போட்டிருக்கேன். பார்க்கறதுக்கும் அது மின்னும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இங்கே 8 கொடுத்தேன், ஒரு ஜர்தோசி, திரும்ப 8, ஒரு ஜர்தோசி கொடுத்து திரும்பவும் 8 கோர்த்துட்டு அந்த இடத்த முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்த நம்ம முடிச்சு போட்டுடணும். இது முதல் அடுக்கு இப்படி கீழே உங்களுக்கு தொங்குற மாதிரி. திரும்பவும் அடுத்த அடுக்குக்கு போகும்பொழுது இந்த தையல் கூடவே உள்ள இணைஞ்ச மாதிரி இப்படி கொண்டு வந்து நீங்கள் அந்த லாங்லேருந்து வரும்பொழுது அந்த நூல் வந்து கீழே விழுந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக அப்படி உள்ளே தையல் மாதிரியே கூட கொண்டு போயிட்டேன். இப்போ திரும்பவும் இதே அளவுப்படி, ஆனால் இன்னமும் ஒரு வரிசை இன்னும், அதாவது இந்த மாதிரி 8 1ன்றத இன்னும் 1 அதிகப்படுத்தி நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் சரியா, அதுக்கு கீழே வர மாதிரி. இப்போ நம்ம இதில் 3 வரிசை கோர்த்தோம். இப்போ இதில் 4 கோர்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல திரும்பவும் மேலே தான் நம்ம குத்தி கீழே எடுக்கணும். ஏன்னா அப்போதான் அந்த மணி வந்து உங்களுக்கு மேல் வாட்டத்தில் தெரியும். எல்லாம் கோர்த்து முடிச்சுட்டு நம்ம கீழ் நோக்கி கொடுத்துட்டோம்னா அது வந்து உங்களுக்கு உள் பக்கத்துலேருந்து வர மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கு அது ரொம்பவே வித்தியாசம் தெரியும். இப்போ தெரியுதுங்களா? இப்படி ஒரு அடுக்கு. இப்போ நம்ம இந்த 4 கோர்த்தோம் இல்லையா, 4 பஞ்ச் கோர்த்தோம் இல்லையா, இப்போ அடுத்ததில் கோர்க்கும்பொழுது 5 கோர்த்துட்டோம்னா உங்களுக்கு அந்த சரியான அளவு கிடைச்சிரும். இந்த மாதிரி சென்டரில் ஒரு பேட்ச் ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைனை நம்ம 5 கோர்த்துருக்கோம். 5 பஞ்ச் கோர்த்த பிறகு நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த இடைவெளிக்கு ஒரு வரிசை அதிகமாக கோர்த்தது சரியாக இருந்தது. இப்போ இந்த தொலைவு அதிகமாகும் பொழுது, இந்த இடைப்பட்ட தொலைவு அதிகமாகும் பொழுது உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது. இப்போ 5 வந்து இதுக்கு பத்தலை. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா இன்னமும் ஒரு சுற்று அதே மாதிரியே இன்னும் ஒரு தடவை கோர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த சுற்று வந்து உங்களுக்கு முழுமையாயிடும். இதனால நம்ம அதை ஃப்ரேமில் செட் பண்ணி செஞ்சோம்னா இன்னமும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதை வச்சு பார்க்கறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தரையில் தான் வச்சு பார்க்குறோம் இல்லையா, ஃப்ரேமில் இருந்ததுன்னா நம்ம அந்த டைட்டில் அப்படி பிடிச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கையில் இருக்கிற மாதிரியே அது வந்து அந்த ஒரு டைட்டு கையில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். அப்போ ஈஸியாக பார்க்க முடியும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்யும் பொழுது ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு செய்வேன். சில தோழிகள் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க, எல்லாத்துக்குமே ஃப்ரேம் கட்டாயம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரேம் எல்லாமே செய்யலாம். ஆனால் வந்து இது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும்பொழுது கொஞ்சம் தெளிவாக வரணும்னா நம்ம அந்த ஃப்ரேமில் செட் செஞ்சு பண்ணும்பொழுது நீங்கள் பார்க்குறதுக்கும் அது என்ன பண்ணுறோன்றது கொஞ்சம் புரியும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து கட்டாயமாக அதை செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை நம்ம சரியாக இப்படி வச்சு இப்போ அதாவது நம்ம கையில் போட்டு பார்க்கும்பொழுது இந்த சரம் இந்த மாதிரி தொங்குது இல்லைங்களா? இது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு, காலேஜ் போகிற பிள்ளைங்க, கல்யாண பொண்ணுங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தைச்சி விட்டோம்னா அது கையில் போடும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மணியை வச்சு ஸ்லீவில் இன்னும் வேறு விதமாக அழகுபடுத்துறதையும் உங்களுக்கு விரைவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.